நடிகை கஸ்தூரியின் கணவர் யார், என்ன செய்கிறார், மகன் மகள்கள் பற்றி தெரியுமா? நடிகையும் சமூக ஆர்வலருமான கஸ்தூரியின் கணவர் யார், மகன் மற்றும் மகள் யார் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சென்னையில் உள்ள எத்திராஜ் கல்லூரியில் பட்டம் பெற்ற நடிகை கஸ்தூரி முதன்முறையாக ஆத்தா உன் கோவிலிலே என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். பிறப்பிலேயே வசதியான குடும்பத்தில் பிறந்த நடிகை கஸ்தூரியின் அம்மா சுமதி வழக்கறிஞர், அப்பா சங்கர் இன்ஜினியர். அது மட்டுமல்லாது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல படங்களிலும் நடித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பட்டப்படிப்பை முடித்த கஸ்தூரி சினிமாவில் என்ட்ரி ஆவதற்கு முன்னரே 1992 மிஸ் சென்னை அழகி போட்டியில் டைட்டில் வென்றுள்ளார். அதே வருடத்தில் பினிமா மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியிலும் வென்றார். படித்துக் கொண்டிருக்கும் போதே மாடலிங்கிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். அதன் பிறகுதான் அவர் சினிமாவிற்குள் காலடியும் எடுத்து வைத்தார். கஸ்தூரி சினிமாவிற்கு வருவதற்கு முக்கிய காரணம் நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா. அவர்தான் கஸ்தூரியை ஆத்தா என் கோவிலிலே படத்தில் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அந்த படத்தில் கஸ்தூரி தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தவே ராசாத்தி வரும் நாள், கவர்மெண்ட் மாப்பிள்ளை, செந்தமிழ் பாட்டு, அபிராமி, ராக்காயில் கோவில், புதிய முகம், ஆத்மா, உடன்பிறப்பு, அமைதிப்படை, தென்றல் வரும் தெரு, இந்தியன், காதல் கவிதை என்று ஏராளமான படங்களிலும் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் பல படங்களில் நடித்துள்ளார். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போதே மருத்துவரான ரவிக்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமண தேதி மற்றும் புகைப்படங்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. எனினும் கஸ்தூரிக்கு சங்கல் என்ற மகனும் ஷோபினி என்ற மகளும் இருக்கின்றனர். ஆனால் மகள் ஷோபினி லுகேமியால் பாதிக்கப்பட்டுள்ளார். இது ஒரு வகையான இரத்த புற்றுநோய் ஆகும். கடந்த 2010ஆம் ஆண்டு கஸ்தூரி புதுயுகம் டிவியில் வினாவிடை வேட்டை என்ற கியூஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளார். தற்பொழுது சமூக ஆர்வலராக வலம் வரும் கஸ்தூரி சமூகத்தில் நடக்கும் சம்பவங்கள் குறித்து கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் அடிக்கடி சர்ச்சையிலும் சிக்கி வருகிறார். அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசிதான் தற்பொழுது சிறையிலும் இருக்கிறார். தெலுங்கு பேசும் பெண்கள் பற்றி தவறாக பேசிய நிலையில் இப்போது புழல் சிறையில் இருக்கிறார். அங்கு அவர் சிறை உணவு சாப்பிடுவதை தவிர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது. கஸ்தூரியில் தனது சமூகத்தின் மீதான ஆர்வம் காரணமாக குடும்பத்தை விட்டுவிட்டு தனியாக வசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.